அரவிந்த் ஒரு மியூசிக் டைரக்டர். நீ சொல்ற மாமா. சொல்லு. என் மருமகன் தலை குனிய கூடாது. நிமிர்ந்து என்ன பாரு. இத பாரு, கவலைங்கிறத உனக்குள்ளேயே பதுக்கி வச்சுக்கிட்டா அது ஒரு நோயா மாறிடும். அதனால அதை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? சொல்லு. அரவிந்த், சொல்லு, என்ன நடந்துச்சு? மாமா, என் மருமகன் மியூசிக் காலேஜ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்ட். பீத்தோவனையும் மொசாட்டையும் ரிசர்ச் பண்ணி புதுசா நோட்ஸ் எழுத ட்ரை பண்ண வேண்டாம். நீ அப்படிப்பட்ட உன்னை ஹார்மோனிய பொட்டிய தொடக்க கூட லாயக்கில்லாதவன் சொன்ன அந்த மாமேத யாரா? சொல்லுடா, எவனா அவன்? சொல்லு, யாரு? மியூசிக் டைரக்டர் விஷ்ணுவர்தன் மாமா. அவனா? அவங்கிட்டயாடா போய் நீ வாய்ப்பு கேட்ட? ஏய், சீ! மத்தவங்களோட இசைய திருடி பொழைக்கிற திருடன்டா அவன். இளையராஜாவோ AR ரஹ்மானோ உன்னை அப்படி பேசிருந்தாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படலாம். ஏன்னா அவங்க சுயம்பு மேதைங்க. சீ! இவன் ஒரு திருட்டு பிச்சைக்காரன். அவன் சொன்னாங்கிறதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறியடா? டேய், இதுக்காகலாம் போய் நீ மனசு உடையலாமா? இத பாரு, இசைங்கிறது ஒரு உணர்வு, கடவுள் மாதிரி. நல்ல ஆன்மா உள்ளவன் தான் அதை உணர முடியும். உனக்கு அந்த ஆன்மா இருக்குடா. நல்ல இசை ஞானம் இருக்கு. வேற என்னடா வேணும்? நீ கண்டிப்பா ஜெயிப்ப. உன்னை அவமானப்படுத்துற அந்த விஷ்ணுவர்தன் கண்ணு முன்னால நீ ஜெயிச்சு காமிப்ப. உனக்கு நான் கத்து தரேன்டா. உன்னை வச்சு அந்த விஷ்ணுவர்தனை தோக்கடிக்கிறேன். அவன் யாருங்கிறத இந்த உலகத்துக்கே காட்ட போறேன். இனிமே உனக்கு வாழ்க்கையில படிப்படியா வெற்றி தாண்டா. ஆனா அவனுக்கு கவுண்ட் டவுன் இன்னில இருந்து ஆரம்பம். அடி மேல அடி விட போகுது அந்த விஷ்ணுவர்தனுக்கு. ஜெயிச்சு காட்டணும்.